எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜெகதீஷ். இந்த பிக்சரில் இருக்க இந்த மிஷின் காம்பனண்ட்டை கேட்டியாவில் எப்படி டிசைன் பண்ணணுங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ இந்த மிஷின் காம்பனண்ட்டை கேட்டியாவில் டிசைன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஒர்க் பெஞ்ச் பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்ச். இந்த பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்சில் நான் யூஸ் பண்ண போகிற டூல்ஸ் மூணு டூல்ஸ் தான். பேட், பாக்கெட் அண்ட் ஹோல். இந்த 3 டூல்ஸை வச்சு தான் இந்த மிஷின் காம்பனண்ட்டை நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட், மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன். ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் என்டர் பார்ட் நேம்னு இருக்கும். ஸோ இந்த பார்ட்டோட நேம் வந்து மிஷின் காம்பனண்ட் 1. மிஷின் காம்பனண்ட் 1 ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த மிஷின் காம்பனண்ட்டோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை வரைஞ்சிக்கின்னு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் பேட் டூல் யூஸ் பண்ணி. அதாவது இதுதான் அந்த மிஷின் காம்பனண்ட்டோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல். இதை முதல்ல வரைஞ்சிக்கிட்டு இதை 60 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் பேட் டூல் யூஸ் பண்ணி. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு YZ பிளேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் மோட்குள்ளே போயிடுவீங்க. இப்போ ப்ரொஃபைல் டூல் பாக்ஸில் போய் ப்ரொஃபைல் டூலை செலக்ட் பண்ணிக்கின்னு அந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை வரையுங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை சிமெட்ரிக் ப்ரொஃபைலை நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி V லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ட் டிஃபைனிங் டயலாக் பாக்ஸ்னு ஒரு டூல் ஹைலைட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் சிமெட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து சிமெட்ரிக் ப்ரொஃபைலாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சிமெட்ரிக் ப்ரொஃபைலை கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த சிமெட்ரிக் ப்ரொஃபைலை கன்ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை கன்ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரொஃபைலுக்கு நம்ம டைமென்ஷன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிற டைமென்ஷன் வந்து இந்த ஹைட் 10 mm. ஸோ அது மேலே டபுள் கிளிக் அடிங்க. ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் 10 என்டர் பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்டர் பண்ண போகிற வேல்யூ வந்து இந்த லென்த் 60. நெக்ஸ்ட் இந்த ஹைட் 20. நெக்ஸ்ட் இந்த லென்த் 15. நெக்ஸ்ட் இந்த லென்த் 120. நெக்ஸ்ட் இந்த ஹைட் 10. Next in the length 15. Next in the height 35. ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலுக்கு எல்லா டைமென்ஷன்ஸ் வேலையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் பேட் டூல் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிட் கொடுங்க. எக்ஸிட் கொடுத்த பின்னால் இப்போ இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஸோ பேட் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் லென்த்துன்னு இருக்கும். அது வந்து அந்த லென்த் வந்து வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரூட் லென்த்து. ஸோ இது எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னா 60 எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ நீங்கள் 60 கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, 30 கொடுங்க. 30 கொடுத்துட்டு மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுங்க. ப்ரிவியூ பாருங்கள். அதில் வந்து அந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து 30 mm ஃபார்வர்ட்லேயும் 30 mm பேக்வேர்ட்லேயும் எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கும். ஸோ ஓகே கொடுங்க. இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து டோட்டலாக 60 mm எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் அந்த பேட் டூலை யூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்கெட் டூல் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு பாக்கெட் டூல் யூஸ் பண்ணுறோன்னா, இந்த மிஷின் காம்பனண்ட்டில் இங்கே ஒரு ரெக்டாங்குலர் கேப் இருக்குது. ஸோ அந்த ரெக்டாங்குலர் கேப் எக்ஸாக்டாக இங்கே தான் இங்கே தான் ஜென்ரேட் ஆகுது. இந்த பிளேன் மேலே தான் ஜென்ரேட் ஆகுது, இந்த சர்ஃபேஸ் மேலே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் மோட்குள்ளே போவீங்க. ட்ராக் பண்ணுங்கள்.
இப்போ ப்ரொஃபைல் டூலில் போயிட்டு ரெக்டாங்குலர் டூலில் செலக்ட் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் வரீங்க. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிளை கன்ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெக்டாங்கிளோட ஹைட் 120, வித் 130, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 15. ஸோ ரெக்டாங்கிளோட ஹைட் வந்து 20, வித் வந்து 30, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 15. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரெயின் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ரெக்டாங்கிளை வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே மர்ஜ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா கன்ஸ்ட்ரெயின் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இந்த சர்ஃபேஸோட டாப் சைடையும் ரெக்டாங்கிளோட டாப் சைடையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வேல்யூ வரும். அதில் ரைட் கிளிக் அடிச்சிங்கன்னா கோயின்சைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கோயின்சைட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து அது மர்ஜ் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸிட் வாங்க. இப்போது பாக்கெட் டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டெப்த்துன்னு இருக்கும். ஸோ அந்த ரெக்டாங்கிள் கேப்போட டெப்த் எவ்வளோன்னா 15. ஸோ ரெக்டாங்கிள் கேப்போட டெப்த் வந்து 15 கொடுத்து ஓகே கொடுங்க. இப்போது ரெக்டாங்கிள் கேப் ஜென்ரேட் ஆச்சு. ஸோ பாக்கெட் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ஹோல் டூல் அப்ளை பண்ண போகிறோம். இது மேலே இங்கே 2 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இதை ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ ஹோல் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிளேனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மேலே தான் அந்த ஹோலை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ண பின்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பொசிஷன் ஸ்கெட்ச்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கெட்ச் மோட்குள்ளே போவோம். ஸோ கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஒயிட் கலர் டாட் இல்லைன்னா ஆஸ்ட்ரிக் ஏதோ ஒரு டாட் அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஹோலோட சென்டர் பாயிண்ட். ஸோ இப்போது அந்த ஹோலை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம். இது வந்து ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ், இது வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ ஒரிஜினல் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் வந்து 30, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து 20. ஸோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து 20, ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் வந்து 30. இப்போ ஹோலோட பொசிஷன் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸிட் பண்ணுங்கள். எக்ஸிட் பண்ண பின்னால் இங்கே டயாமீட்டர் அண்ட் டெப்த்துன்னு இருக்கும். ஸோ டயா எவ்வளோன்னா 20, டயா 20 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டயா வந்து 20 கொடுங்க. நெக்ஸ்ட் டெப்த் எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. இதுதான் அந்த ஹோல் டெப்த். ஸோ இது வேல்யூ எவ்வளோன்னா இந்த ஹைட் மைனஸ் இந்த ஹைட். ஸோ இந்த ஹோல் டெப்த் அதாவது 35 மைனஸ் 10. ஸோ 25 தான் ஹோல் டெப்த்தோட வேல்யூ. ஸோ டெப்த் வேல்யூ வந்து ஹோல் டெப்த்தோட வேல்யூ வந்து 25 கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ ஒரு ஹோல் ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஹோல் ஜென்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ அதுவும் சேம் மெத்தட் தான். மறுபடியும் ஹோல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிளேனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பொசிஷனிங் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹோல் பொசிஷனை கன்ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள். இது ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ், இது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா செகண்ட் ஹோல்டும் 30 தான், சேம் தான் ரெண்டு தான். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து செகண்ட் ஹோல்டு வந்து 20 + 45. ஸோ செகண்ட் ஹோலோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து 20 + 45, தட் இஸ் 65. 20 + 45 65. ஸோ இப்போ செகண்ட் ஹோலோட லொக்கேஷனையும் நம்ம பொசிஷனும் லொக்கேட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ஹோலோட பொசிஷனும் நம்ம லொக்கேட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸிட் கொடுங்க. ஸோ டயா டெப்த் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, சேம் வேல்யூஸ் தான் கொடுத்து ரிவ்யூ கொடுங்க. ஓகே. ஸோ இப்போது நமக்கு தேவையான மிஷின் காம்பனண்ட்டை நம்ம டிசைன் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.